இனிய காலை வணக்கம். மலரும் நினைவுகள். இன்றைய தினம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள பல கோயில்களை பற்றி எடுத்துரைக்கிறேன். நான் சென்று வந்த கோயில்கள்: நாகப்பட்டினம் அருகில் சௌந்தரராஜ பெருமாள் கோயில், குமரகோயில், புஷ்பவனம் கோயில், தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், அதன் பிறகு எட்டுக்குடி முருகன் கோயில், எண்கண் முருகன் கோயில். அங்கிருந்து வந்தால் அந்தனப்பேட்டை விநாயகர் கோவில், கொரடாச்சேரி விநாயகர் ஆலயம், பாபநாசம் கோயில், நீடாமங்கலம் அதிக முறை சென்ற ஊர், பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில், ஒரத்தநாடு, செங்கப்படுத்தான்காடு திரு கவிஞர் கல்யாணசுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர். அங்கு இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். அங்கிருந்து காட்டூர், அங்குதான் மறக்க முடியாத கிருபானந்த வாரியார் அவர்களிடம் நல்லாசி பெற்றேன். என்னுடைய இசை கச்சேரி முடிந்து திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் விநாயகர் கோயில், அறந்தாங்கி, திருவோணம் மாரியம்மன் கோயில். அதன் பிறகு அங்கிருந்து வந்தால் தில்லைவிளாகம் ராமர் கோயில், மிகவும் பிரசித்தியான கோயில். அங்கிருந்து தரங்கம்பாடி கோயில், பொறையார் கோயில், வேதாரண்யம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம், வேதகிரீஸ்வரர் ஆலயம், விநாயகர் கோயில், வேதாரண்யம் ஒரு அற்புதமான ஒரு கோயில் நிறைந்த ஒரு கடற்கரை நிறைந்த ஒரு ஊர். ஏகப்பல ஊர்கள் கிராமங்கள் அதிகம் உண்டு. சிறிய சிறிய கிராமங்களுக்கும் இசை நிகழ்ச்சி நடத்த சென்றிருக்கிறேன். இது இன்றைய மலரும் நினைவுகள். தஞ்சாவூருக்கு அருகில் ஐயம்பேட்டை திரு ஏஎல் ராகவன் அவர்கள் பிறந்த ஊர். அந்த இடத்தில் பாகவத மேளா, மெலட்டூர் பாகவத மேளா இவற்றிலும் நான் இசை கச்சேரி நடத்தியுள்ளேன். அதேபோல் திருவையாறு தியாகர பிரம்மம் பிறந்த ஊர், ஆற்றங்கரை அருகில் மிகவும் அற்புதமாக அமைந்த ஒரு ஊர் திருவையாறு. அதில் 10 ஆண்டுகள் நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். தியாகபிரம்ம ஆராதனையில் பாடியுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொண்டு இன்றைய மலரும் நினைவுகள் இத்துடன் நிறைவு பெற்று கொள்கிறது. இனிய காலை வணக்கம்.